நீங்க விரும்புகிறது தேவன் உங்களுக்கு கொடுக்க நினைக்கிறதை விட குறைவாக தான் இருக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நான் விரும்புகிறது தேவன் எனக்கு கொடுக்க நினைக்கிறதை விட குறைவாக தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? நம்ம விருப்பம் கம்மி பிரதர், நம்ம விருப்பம் ரொம்ப கம்மி. நம்ம அறிவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம விரும்புவோம் இல்ல. பிரெயின்ட்ட என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா சைக்கிள் வேணும்னு கேட்பான், அவ்வளோதான் அவன் விரும்புவான். நம்முடைய அறிவு, நம்முடைய எதிர்பார்ப்பு, நம்முடைய அளவு இப்படி தான் நாம் விரும்புவோம். அதனால தான் ஆண்டவருடைய சித்தத்துக்காக காத்திருக்கணும். வாலிப பிள்ளைகள் திருமண காரியங்களுக்காக இருக்கும்போது கர்த்தருடைய சித்தத்துக்காக காத்திருக்கணும். ஆண்டவரே, என் விருப்பத்தின்படி அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும், உங்களுடைய சித்தத்தின்படி எனக்கு நடக்க வேண்டும். ஏன்னா அதுதான் பெருசு. நாம நினைக்கிறதெல்லாம் பெருசு கிடையாது. நம்ம நினைக்கிறது இந்த காலத்துக்கு, இந்த நேரத்துக்கு, இந்த தேவைக்கு வேணா அது பெருசா தெரியலாம். ஆனா தேவனுக்கு உங்க வாழ்நாள் காலம் முழுவதும் என்ன தேவைப்படுமோ அந்த பெருசை கர்த்தர் வச்சிருக்கிறார். அவ்வளவு தூரம் ஓடணும்னு கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால எப்போதுமே வாலிப பிள்ளைகள் உங்களை தேவனுடைய காரியங்களுக்குள்ள இணைத்துக் கொள்ளுங்கள். டக்குன்னு உங்களுடைய மனசை ஏதாவது ஒண்ணுல வச்சிடாதீங்க. ஏதாவது ஒண்ணு பிடிச்சுக்கிட்டு சோர்ந்து போகாதீங்க, மனம் உடைந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். சங்கீதம் 41 திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 41 இன்றைக்கும் அடுத்த வாரமும் இன்னும் கொஞ்சம் சில காரியங்களை பார்த்து நாம் நிறைவு செய்ய போறோம். சங்கீதம் 41 பழைய ஏற்பாட்டில் 695வது பக்கம் 2 வசனத்தை மட்டும் வாசிப்போம். இந்த அதிகாரம் முழுவதையும் நாம் பார்த்து வருகிறோம். 2 வசனத்தை மட்டும் வாசிப்போம். ஃபர்ஸ்ட் வசனமும் கடைசி வசனமும். ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். 1ஆம் வசனம் கடைசி வசனம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். இந்த 2 வசனங்கள் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட வசனம். நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் வசனம் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்ட வசனம். சிறுமைப்பட்டவர்கள் பாக்கியவான்கள்னு சொல்லல, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிறுமைப்பட்டவர்கள் எல்லாம் பாக்கியவான்கள் கிடையாது. சிறுமைப்பட்டவர்கள்னா என்ன அர்த்தம்? சிறுமைப்பட்டவர்கள்னா பணம் இல்லாதவர்கள், அழகு இல்லாதவர்கள், ஆஸ்தி இல்லாதவர்கள், உதவி இல்லாதவர்கள், அவங்கள சிறுமைப்பட்டவர்கள். சிறுமைப்பட்டவர்கள்னா எனக்கு கொஞ்சம் கூட வேலை இல்லை, வருமானம் இல்லை, இது இவங்கள சிறுமைப்பட்டவர்கள். சிறுமைப்பட்டவர்கள்னா ஒரே ஒரு அர்த்தம் சொன்னேன் நான் உங்களுக்கு, தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள முடியாத ஒரு நிலை. அதுதான், அவன் தான் சிறுமைப்பட்டவன். தனக்குத்தானே உதவி செய்து கொள்ள முடியாத ஒரு நிலை, அவன் தான் சிறுமைப்பட்டவன் இல்லையா? அப்போ இந்த சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சிறுமைப்பட்டவர்கள் அல்ல, நீங்கள் இந்த உலகத்தில் சிறுமைப்பட்டு கிடக்கிறவர்கள் மேல் சிந்தை உள்ளவர்களாக இருங்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? என்ன மாதிரி ஐ ஓப்பனிங் பாருங்க. சிந்தை உள்ளவர்களாக இருங்கள், நீங்கள் பாக்கியவானாக இருப்பீர்கள். பாக்கியவான்றது மட்டும் இல்ல, 12 ஆசீர்வாதத்தை சொல்றாரு. 12 ஆசீர்வாதம் யாருக்கு? சிறுமைப்பட்டவனுக்கு இல்ல, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவனுக்கு 12 ஆசீர்வாதம். அப்ப நம்முடைய சிந்தை, அதை தான் நான் எப்படி சொல்றேன், நம்முடைய சிந்தை அது நீதிமானின் சிந்தை. அவன் சொல்லுங்க, நீதிமானின் சிந்தை. நீங்க நான் யாரு? நீதிமான்கள். நீங்க நான் யாரு? கடவுளுடைய பிள்ளைகள். ஆண்டவர் சொல்றாரு, என்ன மாதிரி இருன்றாரு. சொல்லுங்க, நான் அவரை மாதிரி இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, நான் அவரை மாதிரி இருக்கிறேன். சத்தமா சொல்லுங்க, தலையில கை சொல்லுங்க, நான் அவரை மாதிரி இருக்கிறேன். நான் சிறுமைப்பட்டவன் அல்ல, நான் சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை உள்ளவன். ஆமென். என்ன மாதிரி இரு, என்ன மாதிரி யோசி. ஏன் ஆண்டவர் மாதிரி யோசிக்கணும்? ஏன்னா ஆண்டவர் சிறுமைப்பட்டு இல்ல, ஆண்டவர் சிறுமைப்பட்டு இருக்கிறவர்கள் மேல் சிந்தை உள்ளவராய் இருக்கிறவர். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, நீ உன்னுடைய பிரச்சனையை பார்த்து பிரச்சனை என்ன பிரச்சனையோ அதற்கேற்றார் மாதிரி ஆக்ட் பண்ணாத, நீ என்ன மாதிரி ஆக்ட் பண்ணு. ஆமென். இந்த உலகத்தில் பிரச்சனை இருக்குது, சூழ்நிலை இருக்குது, சவால்கள் இருக்குது, எல்லா நெகட்டிவான காரியங்களாம் இருக்குது. இவைகளின் மத்தியில் நீ என்ன மாதிரி ஆக்ட் பண்ணுன்றாரு. ஏன்னா நான் உன்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறேன், ஏன்னா நான் உன்னை தேவனுடைய பிள்ளையாக வச்சிருக்கிறேன். நீ சிறுமைப்பட்ட ஆள் கிடையாது, சிறுமைப்பட்டு கிடக்கிற ஜனங்கள் மேல் சிந்தை உள்ள நபராயிரு. உன் சிந்தையை மாற்று, உன் எண்ணத்தை மாற்று. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உன் பிரச்சனையும் சூழ்நிலையை வச்சு எடை போடாத, உன் சிந்தையை மாற்று. சிறுமைப்பட்டு கிடக்கிறவன் மேல் சிந்தை உள்ளவனாயிரு, எண்ணங்களை மாற்று. நீ பாக்கியவான் யோசி, கர்த்தர் என் பக்கம் இருக்கிறார்னு யோசி. நம்ம சில சமயங்கள் எப்படி தெரியுமா இருக்கிறோம், எனக்கு இந்த பிரச்சனை பிரதர், எனக்கே இது நடக்கல பிரதர் இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, இது சராசரி மனுஷனுடைய சிந்தனை. சராசரி மனுஷர்கள் இப்படிதான் யோசிப்பாங்க, எனக்கே இல்லை பிரதர், எனக்கே வரல பிரதர், எனக்கே நடக்கல பிரதர். கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ அப்படி பார்க்காத, நீ உன்னை நீதிமானா பாரு, உன்னை தேவனுடைய பிள்ளையா பாரு, நீ பாக்கியவானா பாரு, கர்த்தர் சார்பில் இருக்கிறார்னு பாரு. ஏன்னா உன்னால மட்டும்தான் அப்படி பார்க்க முடியும், உலகத்தானால அப்படி பார்க்க முடியாது. உலகத்தானால கர்த்தர் என் கூட இருக்கான்னு பார்க்க முடியாது, உலகத்தானால நான் நீதிமான்னு பார்க்க முடியாது, உலகத்தானால நான் பரிசுத்தவான்னு பார்க்க முடியாது. உங்களாலையும்
என்னாலே மட்டும்தான் பார்க்க முடியும். நான் கடவுளுடைய பிள்ளை, நான் நீதிமான், தேவன் என் பக்கம் இருக்கிறார், எனக்கு அவர் உதவி செய்வார், யார் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். இப்படி பார்க்க நம்மளால மட்டும்தான் முடியும். கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களாலே என்னாலே மட்டும்தான் அப்படி பார்க்க முடியும். உலகத்தானால பார்க்க முடியாது. சிறுமைப்பட்டு கிடக்கிற ஜனங்களால அப்படி பார்க்க முடியாது. நீங்கள் நானும் சிறுமைப்பட்டவர்களா இருந்தா கூட சிறுமைப்பட்டிருக்கிற நம்மளை கர்த்தர் எப்படி பார்க்க சொல்றாருன்றதான் இந்த அதிகாரம். எப்படி பார்க்க சொல்றாரு? சிந்தை உள்ளவனாயிரு, என்னை போல சிந்தி. சொல்லுங்க, கடவுளை போல சிந்திக்கணும். தலையில கை சொல்லுங்க, கடவுளை போல சிந்திக்கணும். எனக்கே இல்லைன்னு பார்க்க கூடாது, என் பிரச்சனையை வச்சு எனக்கு பார்க்க கூடாது. கடவுளை போல சிந்திக்கணும், கடவுளை போல சிந்திக்கணும். கடவுளை போல சிந்திக்கிறேன்னு அர்த்தம், கடவுள் சிறுமைப்பட்டு கிடக்கிற ஒரு நபரை பார்த்தாருன்னா கர்த்தர் அவருக்கு உதவி செய்கிறவரா இருக்கிறாரு. அப்படிதான் நம்ம சிந்திக்கணும். சமாரியன், நல்ல சமாரியன் கதையை படிக்கிறோமே, அவர் தன் குற்றுயிரா கிடக்கிறான். கிடந்த உடனே அந்த மதவாதிகள்லாம் எப்படி போறாங்க? பார்த்து பார்த்து விலகி போறாங்க. பரிசேயன் வந்தா விலகி போறான், வேதபாரகம் வந்தா விலகி போறான். இவங்களாம் பிரசங்கியாளர்கள், இவங்களாம் சபை பாஸ்டர்ஸ், பார்த்து பார்த்து விலகி போறாங்க. சாமானிய ஒரு மனுஷன் சமாரியன், அவனுக்கு நல்ல சமாரியன் பேரு கூட கிடையாது. சமாரியன் முத்துக்குமார் வந்தான்னு போடல, வெறும் சமாரியன் வந்தான் அப்படிதான் போட்டிருக்கு. அந்த சமாரியன் பார்த்த உடனே அவன் சிந்தையை பாருங்க, அவன் ஹார்ட்டை பாருங்க. இந்த பரிசேயர் வேதபாரகர்கள் மாதிரி எல்லாம் அவன் ட்ரெஸ் கோட் இல்லை, நல்ல பெரிய அங்கி தரிச்சுக்கிட்டு அப்படியெல்லாம் இல்லை, ஒரு பெரிய பிஷப்பாலாம் இல்லை. ட்ரெஸ் கோடை பார்த்தீங்கன்னா சமாரியன், அவன் நார்மல் ஒரு சாமானியன் அவன். ஆனால் அவன் போகும்போது இந்த சூழ்நிலை பார்த்த உடனே அவன் ட்ரெஸ் கோடு ஸ்டாண்டர்டா இல்லை, அவன் மைண்டு ரொம்ப ஸ்டாண்டர்டா இருந்தது. அவனுக்கு வெளி தோற்றம் ரொம்ப ஈர்க்கத்தக்க இல்லை, ஆரோக்கியமா இல்லை. ஆனா உள்ள அவன் மெச்சூரா இருந்தான், கடவுளுடைய சிந்தை உள்ளவனாக இருந்தான். அதனாலதான் அவன் தன் கழுதையை நிறுத்தினா, தன்னுடைய பாக்கெட்டை திறந்தான், இவனுக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொல்லி அவனுக்கு உதவி செஞ்சான். அவனை தூக்கிக்கிட்டான், ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தான், அவனுடைய தேவைகளை சந்தித்தான். பைபிள் சொல்லுது, சிறுமைப்பட்டவன் பாக்கியவான் அல்ல, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ள சமாரியன் பாக்கியவானாய் மாறினான். கை தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஆமென். ஆண்டவர் இப்ப நம்மகிட்ட எதிர்பார்க்க அந்த சிந்தை. சொல்லுங்க, அந்த சிந்தை. சொல்லுங்க, அந்த சிந்தை. அப்போ ஆண்டவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில 12 பிளஸிங் இதுல சொல்லப்பட்டிருக்குது. அதுல என்னென்ன சொல்லியிருக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே நிறைய சொன்னேன். என்ன சொல்லியிருக்குது? கர்த்தர் அவனை பாக்கியவானா வைப்பாரு, அவன் சாவதில்லை, அவனை தாங்குவார், அவனை விடுவிப்பார், அவன் பேர் அழிந்து போகாது, அவன் எதிர்மறையான சூழ்நிலைகளினால் அடக்கி ஆளப்படுவதில்லை, அவன் நித்தியமாய் அழிவில்லாதவனாய் வாழ்ந்திருப்பான். இப்படியெல்லாம் அவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. யார? அந்த சிந்தை உள்ளவனை. அந்த சிந்தை நமக்கு வேணும். பிலிப்பியர்ல பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவுது. உங்களுடைய பிரச்சனை என்னவோ அதற்கேற்ற சிந்தை உள்ளவர்களா இருங்கள்னு பைபிள் சொல்லல, கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அதனாலதான் பாருங்க, நீதிமான தேவனுடைய பிள்ளைய பிரச்சனை ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னு சொன்னா அவன் பிரச்சனையினால் ஆளப்படுகிறவன் அல்ல, அவன் தேவரகமான சிந்தனையினால் பிரச்சனையை ஆளுகிறவன். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஓ லார்ட், பிரச்சனையின் சூழ்நிலையினாலும் அவன் ஆளப்படுகிறவன் அல்ல, அவன் தேவரகமான சிந்தனையினால் தன்னுடைய பிரச்சனையை ஆளுகிறவன். முற்றிலும் வித்தியாசம். அதனால சிந்தையை ஆரோக்கியமாக்குறாரு. கோயிலுக்கு வரும்போது என்ன நடக்குது? சர்ச்சுக்கு வரும்போது கர்த்தருடைய வார்த்தை கேட்கும் போது இந்த சிந்தை ஆரோக்கியமாகுது, எண்ணங்கள் ஆரோக்கியமாகுது, மனம் ஆரோக்கியமாகுது. ஏன் தெரியுமா சபைக்கு வரணும்? ஏன்னா இங்க ஆரோக்கியமான முதிர்ச்சியான அந்த மனதை பெற்றுக்கொண்டு நாம் பிரச்சனையை சந்திக்க போக வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பிரச்சனை சூழ்நிலை சவாலை சந்திக்கும் போது ஒரு ஆரோக்கியமான மனம் தேவைப்படுகிறது, ஆரோக்கியமான உள்ளம் தேவைப்படுகிறது, மெச்சூரான மைண்ட் தேவைப்படுகிறது. இல்லாத பட்சத்தில் உங்களால் பிரச்சனையை ஆளுகை செய்ய முடியாது, சூழ்நிலைகளை ஆளுகை செய்ய முடியாது. ஒரு பெரிய காரியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தலைக்கை சொல்லுங்க, நான் பெரிய காரியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, பெரிய காரியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் சிந்தையை சேஞ்ச் பண்றாரு. என்ன சிந்தை? நான் நீதிமான் என்கிற சிந்தை, நான் தேவனுடைய பிள்ளை என்கிற சிந்தை. என்ன சிந்தை? தேவ ரகமான சிந்தை, கடவுளை போல பார்க்கிற சிந்தை, கடவுளை போல பார்க்கிற சிந்தை. எவ்வளவு ப்ராப்ளங்கள், எவ்வளவு சவால்கள், எவ்வளவு சூழ்நிலைகள், அதெல்லாம் என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது. அது என் மைண்டை தொடவே முடியாது. ஏன்னா என் சிந்தை, என்னுடைய உள்ளம் தேவ ரகமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்னால நிரம்பி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு ஆளை கண்டு பிசாசு பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட ஆளுக்கு முன்னால பிசாசு நிற்கவே முடியாது. எத்தனை பேர் என்னோட இருக்கிறீங்க? ஆமென். அப்போ அப்படிப்பட்ட சிந்தை நமக்கு இருக்க வேணும். அதனாலதான்
தாவீதுல எழுதும்போது சொல்றாரு, எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா தாவீதுக்கு? அவன் மகனே அப்சலோம் அவனை கொல்ல வகை தேடுறான். அப்ப எழுதுன சங்கீதம் தான் 41. மகனே கொல்ல தேடுறான். ஏங்க, ஊர்ல இருக்கிற எவனாவது ஒருத்தன் கொல்ல தேடினா மகன்கிட்ட போலாம், மகனுடைய உதவியை நாடலாம். மகனே கொல்ல தேடினா எங்க போறது? என்ன மாதிரி நெருக்கடி? சிறுமைப்பட்டனா இதான் அர்த்தம், தன்னைத்தானே விடுவித்துக் கொள்ள முடியாத நிலை. சில சமயங்களை பாருங்க, உங்களுக்கு விரோதமை பெருசா வெளியில இருந்து இருக்க மாட்டாங்க, உள்ளே இருப்பாங்க. சூழ்நிலை உள்ளே இருக்கும், பிரச்சனை உள்ளே இருக்கும். ஓ லார்ட், நீங்க நம்ம நாட்கள பெரிய துரோகம் பண்ணிட்டு இருப்பாங்க, எவ்வளவு காரியங்கள் இருக்கும், நீங்க அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு சிந்தையை கரெக்டா மாத்துறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சிந்தையை மாற்றுகிறார், எண்ணங்களை மாற்றுகிறார், ஆரோக்கியமான மனதை மாற்றுகிறார். கர்த்தர் உங்களை அடிமைப்பட விடவே மாட்டார். கர்த்தர் உங்களை அண்டர்ல விட்டுறவே மாட்டாரு. தாவீதுக்கு நடந்தது என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய ஆபத்து. அப்சலோம் செத்து போனா தேவனுடைய இருதயத்திற்கேற்ற தாவீதுடைய ராஜ்ய பாரத்தை கர்த்தர் நிலைநிறுத்தினார். ஆமென், நிலைநிறுத்தினார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? கடைசியில் அப்சலோமுக்காக அழுதான், அப்சலோமுக்காக அழுது புலம்பி பாட்டு பாடுறான் நிறைய சங்கீதங்கள்ல. எதுக்காக சொல்ல வரேன்? நம்முடைய சிந்தை மாற வேண்டும். ஆமென். நம்ம பல சமயங்களில் நமக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனை யார் இருக்காங்களோ அவங்க சிந்தை மாறணும் நம்ம ஜெபம் பண்ணுவோம் இல்ல? ஆண்டவரே அவருடைய சிந்தையை மாற்றுங்க ஆண்டவரே, ஆண்டவரே அந்த கடினமான இருதயத்தை மாற்றுங்க ஆண்டவரே, ஆண்டவரே அந்த ப்ராப்ளத்தை ஆண்டு சொல்றாரு, நான் உன் சிந்தையை தான் மாற்றணும், உன் சிந்தையை தான் நான் மாற்றணும். உன் சிந்தை மாறினால் நான் சொல்றேன், அவனை நீ பார்க்கிற விதம் மாறிவிடும், அவனை நீ பார்க்கிற விதமே மாறிவிடும். நீங்கள் பிரச்சனையை பார்க்கிற விதம் மாற வேண்டுமே ஒழிய, நீங்கள் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, யார் வரா எதிர்த்து அவங்கள பார்க்கிற விதம் மாறணுமே ஒழிய, அவங்களுடைய மைண்ட் மாறணும்னு அவசியம் கிடையாது. அவங்க மாறணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தர் சொல்றாரு, நீ மாறு, நான் அதை பார்த்துக்கிறேன். நீ மாறு, நீ ஸ்ட்ராங் ஆகுது, நீ மெச்சூர் ஆகு, நீ உன்னை வளர்த்துக்கொள், நீ எனக்குள்ள ஸ்ட்ராங் ஆறு, அதை நான் பார்த்துக்கிறேன். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? இருக்கிறீங்களா இல்லையா? ஆமேன். நம்ம பல சமயங்களில் மற்றவங்க வாயெல்லாம் அடைக்க பார்ப்போம், மற்றவங்க காதெல்லாம் அடைக்க பார்ப்போம், மற்றவங்க கையெல்லாம் கட்ட பார்ப்போம். கர்த்தர் சொல்றாரு, ஹலோ, அந்த வேலை உன் வேலை கிடையாது. நீ உன்னை சேஞ்ச் பண்ண, உன் மைண்டை சேஞ்ச் பண்ண, உன்னுடைய எண்ணங்களை மாற்று, நீ உன்னை மாற்ற ஆரம்பி. ஓ லார்ட், நிறையா நான் கற்றுக்கிட்டேன் இதை. சில சமயம் நம்ம மற்றவங்களை மாற்ற ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம், கடைசியில் நம்ம டைம் வேஸ்ட் ஆகும். கடை சொல்கிறாரு, நீ உன்னை மாற்றிக்கோ, உன்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கோ, உன்னை நீ என்னுடைய சிந்தை உள்ளவன் போல மாற்றிக்கொள், நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்றாரு. ஆமென். நீங்கள் மட்டும் அமைதலாக இருந்து பாருங்கள், நீங்கள் மட்டும் பேசாமல் இருந்து பாருங்கள், நீங்கள் மட்டும் உங்களுடைய சிந்தையை, உங்களுடைய மனதை, உங்கள் ஆள் மனதை மெச்சூராக்கி சில காரியங்களில் ஈடுபட்டு பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக ப்ராப்ளம் சால்வ் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த நபர்கள் உங்களுக்கு சாதகமாக திரும்புகிறத நீங்கள் பார்ப்பீங்க. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமாம், அனுபவித்து சொல்கிறேன் நான். 2 காரியத்தை இன்றைக்கி பார்ப்போம், அடுத்த வாரம் 3 காரியத்தை பார்ப்போம். நீதிமான் யார்? சில சமயங்களில் பாருங்கள், இந்த நீதிமான்ற வார்த்தை என்ன அர்த்தத்தில் வருது அப்படின்னா, ரைச்சஸ்னஸ் அப்படின்ற வார்த்தை ரைட் ஸ்டாண்டிங் வித் காட் அப்படின்ற அர்த்தத்தில் வருது. தேவனுக்கு சரிசமமாய் நிற்கிறவர்கள், இதுதான் நீதிமான்ற அர்த்தம். உங்களை என்ன பாவிகளா இருந்த நிலைமையிலிருந்து அவரை தூக்கி அவருக்கு சரிசமமாக நிற்க வச்சிருக்கிறாரு, அவரோடு கூட நிற்க வச்சிருக்கிறாரு. அப்போ நம்முடைய பார்வை நம்மை பற்றி எப்படி இருக்கணும்னா, நான் நீதிமான்றது வெறும் ஸ்லோகம் கிடையாது, நான் நீதிமான்றது ஏதோ ரிச்சுவல் திங் கிடையாது, கிறிஸ்டியானிட்டியில் இருக்கிற ஒரு ஏதோ ரிச்சுவல் திங் நான் நீதிமான் அப்படின்றது இல்லை. நீதிமான் என்பது தேவனுக்கு சரிசமமாய் நிற்பது. சொல்லுங்க, சரிசமமாய் நிற்பது. அப்போ சரிசமமாய் நிற்பதுன்னா, நான் இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறேன், விக்கி அங்கே நிற்கிற, அங்கே உட்காந்துருக்காப்புல, அவர் என்ன பார்க்குறதுக்கும் நான் உங்களை பார்க்குறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது இல்லையா? நான் இப்போ நின்றுட்டு இருக்கிற இடத்துல வந்து விக்கி இங்கே நின்று எல்லாரையும் பார்க்க ஆரம்பிச்சா என்ன போலயே பார்க்க ஆரம்பிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஸோ ஆண்டவர் சொல்றாரு, ரைட் ஸ்டாண்டிங் வித் காட் அப்படின்னா ஏதோ உனக்கு கீழே கடந்த குப்பையிலிருந்து எடுத்து ஒரு சீட்டு கொடுத்து உட்கார வச்சுட்டேன் அப்படி இல்லை. இப்போ நீ என்னை போல பார்க்க வேண்டும், என்னை போல பேச வேண்டும், என்னை போல நடந்து கொள்ள வேண்டும். ஏன் இடத்துல உன்னை உட்கார வச்சிருக்கிறேன், எனக்கு ஈக்குவலா உன்னை உட்கார வச்சிருக்கிறேன், உன்னிடத்துல எந்த பிழையும் இல்லை, எந்த குறையும் இல்லை, நீ நீதிமான், உன்னை அப்படி ஆக்கி வச்சிருக்கிறேன் அப்படின்றாரு. அப்போ நான் சொல்றேன், நீங்க எந்த இடத்துல நின்னாலும் அவரை போல பார்க்கணும், அவர் மாதிரி யோசிக்கணும், அவர் மாதிரி சிந்திக்கணும். எதுவும் உங்களை பயமுறுத்துற அளவுக்கு நீங்கள் இம்மெச்சூரா இருக்கக்கூடாது, வீக்கா இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? எதுவும் உங்களை பயமுறுத்தக்கூடாது. ஏதாவது உங்களை பயமுறுத்துதா? நான் சொல்றேன், அது பெருசு இல்லை, நீங்க கொஞ்சம் வீக்கா இருக்கிறீங்க, அவ்வளவுதான்.
ஏதாவது உங்களை வந்து சங்கடப்படுத்துதா, அது பெருசு இல்லை. நீங்க உங்களுடைய அந்த ரைட் ஸ்டாண்டிங் வித் காட் என்ற அந்த ஈக்குவல் பொசிஷன்ல உங்களை பார்க்கல, உங்களை வேல்யூ பண்ணல, நீங்க டிவேல்யூ பண்ணி வச்சிருக்கீங்க, உங்களை குறைச்சு மதிப்பிடுறீங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலையின் இடத்திலிருந்து மீண்டும் ஒரு விசை நீங்க இருக்கிற ஆக்சுவல் பொசிஷனை உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறார். நீங்க இருக்கிற இடமே வேற, வைக்கப்பட்டிருக்கிற இடமே வேற, நீதிமான் என்கிற இடமே வேற. நீங்க அவரை போல பார்க்க ஆரம்பிங்கள், அவரை போல அணுக ஆரம்பிங்கள், அவரை போல பேச ஆரம்பிங்கள், அவரை போல நிமிர்ந்து நிற்க ஆரம்பிங்கள். நான் சொல்றேன், அது 2 நிமிஷம் உங்களை சோதிக்கும். நீங்க என்ன வீக்கா இருக்கிறீங்களா, நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா சோதிக்கும். 2வது நிமிஷம் 3வது நிமிஷம் உங்களுடைய அப்ரோச்ல அது ஆட்டோமேட்டிக்கா அமைதலாகிவிடும். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்றீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. இயேசு தூங்கிட்டு இருந்தாரு, எழுப்பி விட்டாங்க. எழும்பின உடனே எழும்பும் போதும் கூட என்னவா இருந்தது? காற்றுக்கு அடித்தது, கடல் கொந்தளித்தது, படகு தண்ணீரால் நிரம்பினது. உண்மைதான். 2 தடவை 3 தடவை இப்படி பண்ணிச்சு. 4வது தடவை அவரு அமைதலா இருன்னு சொல்லும் போது அது அடங்கி விட்டது. நான் சொல்றேன், நீங்க உங்க பொசிஷன்ல இருக்கிறத கண்டுபிடித்து நீங்க பேச ஆரம்பிக்கும் போது, அணுக ஆரம்பிக்கும் போது ப்ராப்ளம்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அமைதலாகும், ஆட்டோமேட்டிக்கா சால்வ் ஆகும். இதுதான் நீதிமான்கிற இடம். நீதிமான் என்பது சாதாரண இடம் இல்லை. இதை நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், காணிக்க போட்டு வந்துட்டேன், நான் நீதிமான். இது இல்லை நீதிமான். நீதிமான் என்பது நம்முடைய பொசிஷன். சொல்லுங்க, பொசிஷன், என் ஸ்தானம், என்னுடைய நான் வைக்கப்பட்டிருக்கிற இடம், நான் வைக்கப்பட்டிருக்கிற அந்த உயர்ந்த பொறுப்பு, பதவி. இப்போ நான் அவரை போல பார்க்கணும். நம்மளை அப்படி ஆக்கி வச்சிருக்கிறாரு. அப்போ இப்போ நீதிமான் எப்படி பார்க்குறான்? 5 காரியம் நீதிமான் எப்படிப்பட்டவன்றதுக்கு 2 காரியத்தை நீங்கள் நான் சொல்ல போனேன். 1, நீதிமான் தன்னுடைய நிலைமைக்காக தேவனிடத்தில் மற்றவர்களை குற்றம் சாட்ட மாட்டான். நீதிமான் யாரு? தன்னுடைய நிலைமையவே அவன் வந்து ரொம்ப குறைச்சி பார்த்து இதுக்கு இவங்க தான் காரணம்னு குற்றம் சாட்ட மாட்டான். இது ரொம்ப முக்கியமான ஒரு 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 என்ன சொல்லலாம், அந்த நீதிமான் என்பதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு கேரக்டர். சில சமயங்கள் நம்ம நிலைமைக்கு மற்றவங்களை காரணம் சொல்லிகிட்டே இருப்போம். ஒன்று, நம்முடைய நிலைமையை தாழ்வாக பார்க்குறதே தப்பு, நம்மளை குறைச்சி மதிப்பிடுறதே தப்பு, பிரச்சனையை வைத்து நம்ம எடை போடுவதே தவறு. ஆனால் அந்த பிரச்சனையை வச்சு நம்மளை எடை போட்டு இந்த பிரச்சனைக்கு காரணமே இவர் தான் அப்படின்னு குற்றம் சாட்டுகிறவன் அல்ல நீதிமான். 2 விஷயம் அடங்கிருக்குது. 1, உங்களை பிரச்சனையை வச்சு எடை போடாதீங்க. 2வது, அந்த பிரச்சனை காரணமாக மற்றவர்களை குற்றம் சாட்டாதீங்க. இது நீதிமானுடைய கேரக்டர் கிடையாது. நீதிமானா இருக்கிறீங்களா? ஆமென், அல்லேலூயா சொல்றது ஈஸி. ஆனால் நீதிமான் என்பவன் யார் என்றால், தேவனுக்கு சரிசமாய் நின்று பார்க்கிறவன். எப்படி பார்க்கிறவன்? நிலைமையை பார்க்க மாட்டான், தனக்கு இருக்கிற மோசமான நிலைமையை அவன் பார்க்க மாட்டான். எவ்வளவு பெரிய மோசமான நிலைமையிலும் கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு தான் பார்ப்பான். அந்த மோசமான நிலைமைக்கு இவர் தான் காரணம், அவர் தான் காரணம், அதனால தான் இது அப்படின்னு அவன் பேச மாட்டான். ஏன் பேச மாட்டான்னா, அவனுக்கு தன்னுடைய நாவினுடைய வல்லமை தெரியும். என்ன நாவினுடைய வல்லமை? நாவு சுக்கான் மாதிரி. எப்படி ஒரு பெரிய கப்பலை சுக்கான் திருப்புதோ அதை போல நாம என்ன பேசுறோமோ நம்முடைய முழு வாழ்க்கையும் திரும்பும் என்பதை நீதிமான் அறிந்து வைத்திருக்கிறான். ஆகவேதான் தன்னுடைய நிலைமையும் பெருசா பேச மாட்டான், தனக்கு இந்த நிலைமைக்கு காரணமாக இருக்கிற ஆட்களையும் பெருசா பேச மாட்டான். நான் சொல்றேன், எவ்வளவோ பணங்களை கொடுத்து நீங்க ஏமாந்துருக்கலாம். ஆமென், நான் சொல்றேன், அந்த நபர்கள் ஏமாத்தினவங்க முன்னால கர்த்தர் இன்னும் கோடி பணங்களை கொடுத்து உயர்த்தி தான் வைப்பாரே ஒழிய அவன் வெக்கப்பட்டு போவான். கர்த்தர் உங்களை தூக்கி உட்கார வைப்பார். நீங்க பேசுற விதத்திலே எல்லாத்தையும் மாற்றி விடுவார். நீதிமான் என்பதை மாற்ற நினைவில் கொள்ளுங்கள். அதனாலதான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், உலகத்தான் வேற, நீங்க வேற. உங்களால மட்டும்தான் அப்படி பார்க்க முடியும், அவங்களால அப்படி பார்க்க முடியாது. நம்மளால மட்டும்தான் அப்படி பார்க்க முடியும், அவங்களால பார்க்க முடியாது. நமக்கு நீதிமான் என்கிற அறிவு இருக்கு, நீதிமான் என்கிற இடத்துல உட்கார வைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க பார்க்கிற விதத்திலேயே சூழ்நிலைகளை மாற்றிவிட முடியும், மனிதர்களை மாற்றிவிட முடியும், பிரச்சனைகளை மாற்றிவிட முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நாவின் அதிகாரத்தை அறிந்தவன் நிலைமையும் பெருசா பார்க்க மாட்டான், தாழ்வா பார்க்க மாட்டான், அதுக்கு காரணமாக இருக்கிற மக்களையும் குற்றம் சாட்டி கொண்டிருக்க மாட்டான். கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் இந்த நாக்கை கரெக்டாக யூஸ் பண்ணுவான். ஏன்னா அப்படி பேச 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 அவன் லைஃப் அப்படியே திருப்புவான். சொல்லுங்க, திருப்புவான். சொல்லுங்க, திருப்புவான். உங்க வாழ்க்கையை நீங்கள் திருப்ப கற்றுக்கொள்ளுங்கள். சூழ்நிலையை பேசாதீங்க, சூழ்நிலைக்கு காரணமாக இருக்கிற நபர்கள் மேல குற்றம் சாட்டாதீங்க. உங்கள் வாழ்க்கையை திருப்புங்கள். சொல்லுங்க, வாழ்க்கையை திருப்ப வேண்டும். சொல்லுங்க, வாழ்க்கையை திருப்ப வேண்டும். எதுக்கு திருப்ப போறீங்க?
ஆசீர்வாதத்திலிருந்து சாபத்துக்கு திருப்ப போறீங்களா? சாபத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு திருப்ப போறீங்களா? ஆமென். அப்சலோமை பற்றி குற்றமே சொல்லலை. அப்சலோம் ரொம்ப பெரிய பிரச்சனைக்காரனா இருக்கான், சாவடிக்கிறதுக்கு தேடிட்டு இருக்கிறான், குற்றம் சாட்டலை. அவன் சொல்றான், கர்த்தர் என்னை விடுவிப்பார், கர்த்தர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை தாங்குவார், கர்த்தர் என்னை உயர்த்துவார். எப்போ அப்படி பேசுறவன் பேச 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 நம்முடைய லைஃபை ஒரு சுக்கானை வச்சு கப்பலை திருப்புற மாதிரி நம்ம வாழ்க்கையவே திருப்பி கொண்டு போய் விடுவோம். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் செய்கிற மிகப்பெரிய தவறு பிரச்சனைகளை ஸ்டிக் ஆன் பண்ணுறது. பிரச்சனையிலேயே இருப்பாங்க, பிரச்சனை விட்டு அவ்வளோ ஈஸியாக வெளியே வர முடியாது அவங்களால. அதையே நினச்சிட்டு இருப்பாங்க, அதுலேயே மாட்டிக்குவாங்க, அதுலேயே உழன்று கொண்டு இருப்பாங்க. காலங்கள் போய்கிட்டு இருக்கும், ரொம்ப வீக்காயிருவாங்க மனதளவில். ஹலோ, நீங்கள் சரீரத்தில் நல்ல பல்காக இருந்து மனதளவில் வீக்காக இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களால் உங்கள் வாழ்க்கையை சீரான இடத்துக்கு நேராக திருப்பி கொண்டு போக முடியாது. நீங்கள் சரீரத்தில் பலமுள்ளவங்களா இருக்கிறீங்களா பலவீனமாக இருக்கிறீங்களான்றது மேட்டர் இல்லை. ஆரோக்கியமான மனம், சொல்லுங்கள், ஆரோக்கியமான மனம், ஆரோக்கியமான சிந்தை, நீதிமானின் சிந்தை நமக்கு இருக்கும்போது நான் சொல்கிறேன், நம்முடைய நிலைமை குறித்து குறைச்சி மதிப்பிடவே மாட்டோம். நான் கீழே கிடக்கிறேன், என்னால் முடியலை, நான் இயலாமையில் இருக்கிறேன், நான் படிப்பறிவு இல்லாதவனாக இருக்கிறேன், எனக்குன்னு பணம் இல்லை, நல்ல பேக்ரவுண்ட் இல்லை. ஹலோ, நீங்கள் நீதிமான் மாதிரி பார்க்கல, நீதிமான் மாதிரி பேசல, நீதிமான் மாதிரி பாருங்க. நீதிமான் என்பவன் யார்? நம்முடைய தன்னுடைய நிலைமையை குறைச்சி மதிப்பிடாதவன். நிலைமையை குறைச்சி மதிப்பிட மாட்டான். எந்த நிலைமையிலிருந்தும் என்னை தூக்கி மேலே கொண்டு வர வல்லவரா இருக்கிறார் என்று பேச ஆரம்பிப்பான். இத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு பிறவி கூட அவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நான் பிறவி குருடனா இருக்கேன், பிறக்கும் போதே குருடன், எங்க அம்மா அப்பா என்ன பாவம் செஞ்சாங்களோ, என்ன நடந்துச்சோ தெரியல, நான் பிறவி குருடனா இருக்கேன். இப்படியே பேசிட்டு இல்லை. அவனை பார்த்து இயேசு கேட்டார், உனக்கு என்ன செய்ய வேண்டும்? எப்பயாவது யாராவது ஒருத்தர் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டா அதுக்கு அவன் பதில ரெடி பண்ணி வச்சிருந்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பிறவிலேயே குருட, 40 வருஷம் ஆச்சு. 40 வருஷமா அவன் பிறவி குருட, ஆனா ஒரு பதில ரெடி பண்ணி வச்சிருந்தான். சொல்லுங்க, ஒரு பதில ரெடி பண்ணி வச்சிருந்தான். என்னைக்காவது ஒரு நாள் யாராவது ஒருவர் வந்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்னு கேட்டா நீங்கள் உங்களுடைய நிலைமையை சொல்லி கொண்டிருக்க கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுடைய நிலைமையை சொல்லி, உங்களுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி கொண்டிருக்க கூடாது, உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி கொண்டிருக்க கூடாது. 40 வருஷத்துல அவன் என்றைக்காவது ஒருவர் என்னிடத்துல வந்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார் என்று யோசித்து அவன் ஒரு பதிலை ரெடி பண்ணி வச்சிருந்தான். நான் பார்வை அடைய வேண்டும். சொல்லுங்க, நான் பார்வை அடைய வேண்டும். ஓ லார்ட், உங்களால உங்களுடைய எதிர்காலத்தை குறித்த ஒரு பதிலை கேட்க தெரியவில்லை என்றால் உங்க வாழ்க்கையை நீங்கள் அதற்கு நேராக திருப்ப முடியாது, ஆசீர்வாதத்துக்கு நேராக திருப்ப முடியாது. அதனால நான் சொல்றேன், பதிலை ரெடி பண்ணுங்க. சொல்லுங்க, பதிலை ரெடி பண்ணணும். பதிலை ரெடி பண்ணுங்க, தீர்வை யோசிங்க, தீர்வை கனவு காணுங்க, அதை பற்றி பேச ஆரம்பிங்க. ஒரு நாள் வரும், நீங்க அப்படி தயாராயிட்டீங்கன்னு தெரிஞ்சாலே நான் சொல்றேன், ஒரு நாள் ஒரு நபரை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அனுப்புவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் தீர்வையும் பதிலையும் ரெடி பண்ணி வச்சிருங்க. உங்களை நோக்கி கேட்பதற்கு சில நபர்களை கர்த்தர் அனுப்புவார். சில நபர்கள் உங்களை தேடி வருவார்கள். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உனக்கு என்ன வேண்டும், கர்த்தர் அனுப்புவார். நீங்கள் நானும் உழைச்சி ஓடா தேஞ்சு 500 1000 சேர்த்து வச்சு எல்லாம் பில்டிங் வாங்க முடியாது. கர்த்தரே சில காரியங்களை செய்யும்படி கர்த்தர் நம்முடைய மனதையும் உள்ளத்தையும் தயார் பண்ணுகிறார். எப்போ நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை கர்த்தரோடு டிபெண்ட் பண்ணி இருக்கிறீங்களோ நான் சொல்கிறேன், நீங்கள் அதை காண ஆரம்பிப்பீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? கர்த்தர் சுக்கானை கொண்டு எப்படி கப்பலை திருப்புறாரோ அப்படியே வாழ்க்கை திருப்பும்படிக்கு சொல்லுகிறார். எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமென். ஃபர்ஸ்ட் நீதிமான் யாரு? தன் நிலைமையை பற்றி பெருசாக பேசுகிறவங்க இல்லை, அது மட்டும் இல்லை, அந்த நிலைமை காரணமாக இருக்கிறவங்க மேலே குற்றம் சாட்டி கொண்டிருக்கணும். நல்ல நீதிமான், அவன் கேரக்டரே வேற, கடவுளை போல பார்க்குறான். ரெண்டாவது நீதிமான் யாரு? தன்னுடைய வார்த்தையில் தனக்கு இருக்கிற தற்போது நிலையை பேசாம தேவனுடைய வார்த்தையில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிற தன்னை பற்றிய எதிர்காலத்தை வெளிப்பாடை கண்டு பேசுகிறவன். நீங்க எதை பேசக்கூடாது? நிலைமையை பேசக்கூடாது. ஆனா எதை பேசணும்? நான் சொல்றேன், தேவனுடைய வார்த்தைக்குள்ளே ஒரு நீதிமானுக்கு இருக்கிற ஸ்லாக்கியம், உரிமை, அதிகாரம், அவனுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் என்னன்றத பிரசங்கம் பண்றமே, அதை கேட்டு அதை எடுத்து பேச வேண்டும். அதை எடுத்து பேசணும். சிறுமைப்பட்டவன் சிந்தனை உள்ளவனாக இருக்கணும். பாக்கியவான்னு சொல்லிக்க. பாக்கியவான்னா என்ன அர்த்தம்? கொடுத்து வைத்தவன் அர்த்தம். பாக்கியவான் அர்த்தம் சந்தோஷம் மிகுந்தவன் அர்த்தம். பாக்கியவான் அர்த்தம் பிறர் கண்டு பொறாமைப்படத்தக்கவன் அர்த்தம். நான் சொல்றேன், அதை தான் பேசணும்.
மக்கள் என்னை பார்த்து பொறாமைப்படுவார்கள். அதுதான் பேசணும். எனக்கு எனக்கு என் அக்கவுண்ட் நிரம்பி இருக்கும், அதுதான் பேசணும். நான் அநேக நாடுகளுக்கு கடன் கொடுப்பேன், அதைத்தான் பேசணும். நிலைமை அல்ல. தேவனுடைய வார்த்தைக்குள் உங்கள் எதிர்காலம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, பிக்சரைஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. நீதிமான் எப்படிப்பட்டவன் பைபிள் சொல்லுது. ஒரு அதிகாரத்தை மட்டும் வாசித்து முடிப்போம். நீதிமான் எப்படிப்பட்டவன்ற பிக்சர் இங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. இதைத்தான் விசுவாசித்து பேச வேண்டும். நீங்கள் விசுவாசித்து பேசுவதெல்லாம் தீர்க்க தரிசனம். என்னத்தை விசுவாசித்து பேசுறீங்களோ அதான் தீர்க்க தரிசனம். ஒரு நாளும் உங்களை குறைச்சி பேசுறீங்க, பேசக்கூடாது. பேசுறீங்கன்னா நீங்க நீதிமானா பார்க்கலன்னு அர்த்தம். சரியா முறையா கேட்க வேண்டிய காரியங்களை உங்கள் காதில் கேட்கலன்னு அர்த்தம். 112 சங்கீதத்தை பாருங்க. 112 எல்லாரும் திருப்பிங்க. 742 பக்கம். 2வது நீதிமான் யாரு? தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிற நீதிமானுக்குரிய அந்த எதிர்காலத்தை விசுவாசித்து தீர்க்க தரிசனமாய் பார்த்து அதை பேசுகிறவன் நீதிமான் யாரு? வாசிங்க எல்லாரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சொல்லுங்க பாக்கியவான். உங்களுக்கு ஹோம்ஒர்க் மாதிரி எடுத்துக்கங்க. சங்கீத புத்தகத்தில் மாத்திரம் பாக்கியவான்ற வசனம் எத்தனை தடவை, வார்த்தை எத்தனை தடவை வருது அப்படின்ற ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணி பாருங்க. பாக்கியவான் 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 எத்தனை தடவை வருது? முடிஞ்ச அடுத்த வாரம் எழுதிட்டு வாங்க எத்தனை தடவை வருதுன்னு. வாசிங்க அடுத்த வசனம். அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். நீதிமானுடைய சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். எத்தனை பேர் நீதிமான்? நீங்கள் நானும் தான் நீதிமான். நம்முடைய சந்ததி இந்த பூமியில எப்படி இருக்கும்? பலத்திருக்கும். சொல்லுங்க பலத்திருக்கும். சொல்ல மாட்டீங்களே. பலத்திருக்கும் நம்முடைய சந்ததி. என் பிள்ளைகள் அஸ்லின், பிரைன், போல், பிரயானா. நீங்க சொல்லுங்க உங்க பிள்ளைங்க. உங்க பிள்ளைகள் என் மகன் விக்கி, என் மகன் கார்த்தி, பிளஸி, என் பிள்ளைகள் அனிதா, அனுஷியா. உங்க பிள்ளைகளை சொல்லுங்க. என் பிள்ளைகள் இந்த பூமியில பலத்திருப்பார்கள். நீங்க நான் என்ன தெரியுமா ப்ராப்ளம்? பலத்திருக்கட்டும் பிரதர், அப்ப நம்ம சொல்லிக்கலாம்ன்றோம். இல்ல சுக்கான் வாய், நாக்கு வந்து சுக்கான் மாதிரி. நீங்க சொல்லும் போது லைஃபை திருப்புறீங்க. நான் சொல்றேன், ஒருவேளை உங்க பிள்ளைகள் திருமணமாகி பிள்ளை பெற முடியாத நிலைமையில இருந்தால் கூட நீங்கள் எங்கள் பிள்ளைகளுடைய சந்ததி பூமியில பலத்திற்கும் சொல்றது மூலமா கர்த்தர் அந்த கர்ப்பம், அடைக்கப்பட்ட கர்ப்பத்தை திறக்க வல்லவராயிருக்கிறார். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கு தெரியாது, நமக்கு தெரியாது. பிசாசு வச்சிருக்கிற கண்ணி தெரியாது. இந்த உலகத்தில் வீழ்ச்சடைந்த மனிதன் மூலமாக கடத்தப்பட்டிருக்கிற வியாதி நமக்கு தெரியாது. நான் சொல்றேன், நமக்கு அது தெரியாம இருக்கிறதுனால ரொம்ப ஈஸி. நான் முன்கூட்டியே விசுவாசித்து அறிக்கை செய்வது. என் பிள்ளைகள் சொல்லுங்க, என் பிள்ளைகள் சொல்லுங்க, என் சந்ததி இந்த பூமியிலே பலத்திருக்கும்னா ஒரு ஆத்தர் இப்படி எழுதுறாரு. அவர் வந்து பொருளாதாரத்திலையும் பலத்திருப்பாங்க, சரீரத்திலையும் பலத்திருப்பாங்க, சந்ததியிலையும் பலத்திருப்பாங்க. அவர்கள் எல்லைகள் பெரிதாயிருக்கும். ஓ லார்ட், பிள்ளைகள் நோஞ்சானா இருக்க மாட்டாங்க. பிள்ளைகள் பலத்திருப்பார்கள். இதான் பேசணும், இதான் பிக்சரைஸ் பண்ணணும். சந்ததி பூமியில பலத்திருக்கும். வாசிங்க. செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். சொல்லுங்க ஆசீர்வதிக்கப்படும். சொல்லுங்க ஆசீர்வதிக்கப்படும். சொல்லுங்க ஆசீர்வதிக்கப்படும். என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பாங்க, நாங்கள் ஆசீர்வாதமா இருப்போம். அடுத்த வசனம் பாருங்க. ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் அவன் வீட்டில் இருக்கும், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். சொல்லுங்க என் வீட்டில், சொல்லுங்க என் வீட்டில் ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் என்றென்றைக்கும் இருக்கும். அப்படின்னா அர்த்தம் வரும் போகும் அப்படி இருக்காது, வந்து நிலைக்கும். சொல்லுங்க வந்து நிலைக்கும். சில சமயங்கள் நீங்கள் கவலைப்படுறீங்கல்ல, வர்ற பணமெல்லாம் போகுது. நான் கூட கவலைப்படுறேன், வர்ற பணமெல்லாம் போகுது, வாடகைக்கு எல்லாம் வர்றதெல்லாம் போகுது. பரவாயில்ல, இப்படி வந்துட்டு இப்படி போகிறதுக்கு சேனலாக வச்சுருக்காரு, பரவாயில்ல. ஆனால் இன்னைக்கு கரெக்டாக தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, வர்றதெல்லாம் போகும்ல, வர்றதெல்லாம் நிலைக்கும். இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், வர்றதெல்லாம் நிலைக்கும். தலைவர் கவிச்சோம், வர்றதெல்லாம் நிலைக்கும்படி செய்வார். வரதெல்லாம் போதுன்னு கவலைப்படுறீங்களா? ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவன் வீட்டில் வந்துட்டு போயிடும் சொல்ல, வீட்டில் இருக்கும். சொல்ல என் வீட்டில் இருக்கும், என் வீட்டில் இருக்கும், என் பீரோல இருக்கும், என் அக்கௌண்ட்ல இருக்கும், என் பர்ஸ்ல இருக்கும், என் பாக்கெட்ல இருக்கும், டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் ஏதோ 1 கிராம் 2 கிராம் தங்கத்தை பத்தி பேசல, ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும். ஏதோ ஒரு காலி லேண்ட் பத்திரத்தை பத்தி பேசல, ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும். ஏதோ ஓட்ட வீட்டை பத்தி பேசல, ஐஸ்வர்யமும் ஆஸ்தியும் அவன் வீட்டில் இருக்கும். நான் வாடகை வீட்டில் இருக்க மாட்டேன், வாடகை இடத்துல இருக்க மாட்டேன், சொந்த இடத்த கத்த எனக்கு தரும். வீட்டில் இருக்கும், செல்வம் இருக்கும். நான் எவ்வளவு செலவு பண்ணாலும் என் வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் குறையவே குறையாது. என் வீட்டில் இருக்கும். சொன்ன என் வீட்டில் இருக்கும்.
அதுக்கப்புறம் அவன் சொல்லு, அவன் நீதி என்றென்றைக்கு நிற்கும், நீதியாய் வாழ்வேன், என் பிள்ளைகள் நீதியாய் வாழ்வார்கள், உண்மையா வாழ்வார்கள், ஒழுக்கமாய் வாழ்வார்கள். இன்னைக்கே பேசிடணும், இப்ப இருந்து பேச ஆரம்பிச்சிடணும். நீதிமன்ற பேச்சு அப்படிதான் இருக்கணும். அப்படி பேச 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 எல்லா பிசாசு அப்படி தந்திரமா இழுத்துட்டு போலான்னு நினைச்ச ரூட்ல இருந்து, ட்ராக்ல இருந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா திருப்ப ஆரம்பிப்பீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்களுக்கு எனக்கு தெரியாது, ஆனா திருப்பிக்கிட்டே இருப்போம். 4ஆம் வசனம், செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். அப்ப என்ன பண்ணும்? நான் இருள இருக்கேன் பிரதர் அப்படி பேசக்கூடாது. செம்மையா இருக்கிறேன், எனக்கு இருளில வெளிச்சம் உதிக்கும். சொல்லுங்க, வெளிச்சம் உதிக்கும். சத்தமா சொல்ல, வெளிச்சம் உதிக்கும். செம்மையானவங்களா இருந்தா போதும். இருள்ல இருக்கிறீங்களா, கடல்ல இருக்கிறீங்களா, பிரச்சனை இருக்கிறீங்களா, முக்கியம் இல்ல. செம்மையா இருந்தா வெளிச்சம் உதிக்கும். சொல்லுங்க, வெளிச்சம் உதிக்கும். அடுத்த வார்த்தை பாருங்க, அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். இரக்கம், மன உருக்கம், நீதி. சொல்லுங்க, இரக்கம், மன உருக்கம், நீதி. இதான் நீதிமான். அடுத்த வசனம் பாருங்க, அவன் இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷனாய் பாக்கியவனாய் இருப்பான். சொல்லுங்க, இறங்கி கடன் கொடுப்பேன். சொல்லுங்க, கடன் கொடுப்பேன். சொல்லுங்க, கடன் கொடுப்பேன். கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன். சொல்லுங்க, கடன் கொடுப்பேன். ஓ லார்ட், அப்படின்னா எவ்வளவு இருக்கணும்? கர்த்தர் நிரப்புறார். இதுதான் பேசணும், இப்படிதான் பார்க்கணும். நீங்க சொல்றீங்க சார் நில் பேலன்ஸ். கர்த்தர் சொல்ற இல்ல, கடன் கொடுக்குற அளவுக்கு நீ உன்னை பாரு, உன்னை பேசு, நீதிமானா பாரு, உன் சிந்தையை மாற்று முதல்ல. ஆமென். ஒரு முறை ஒரு கொட்டேஷன்ல இப்படி போட்டிருந்தேன், பொருளாதார பிரச்சனைக்கு காரணம் பணம் இல்லாமை அல்ல, அந்த மைண்ட் மாறாமை. ஆமென். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் பணக்குறைவுனால தான் எனக்கு பொருளாதார பிரச்சனை நினைக்கிறோம். அதனால தான் நம்ம பணத்தையே நாடிக்கிட்டு இருக்கிறோம். பண பற்றாக்குறை பொருளாதார பிரச்சனை காரணம் அல்ல, மன பிரச்சனை தான் பொருளாதார பிரச்சனை காரணமாக இருக்கிறது. மனதை ரைட் பண்ணிட்டீங்கன்னா, மனதை சரியான ஆரோக்கியமான விதத்தில் கொண்டு வந்துட்டீங்கன்னா, சரியான விதத்தில் அந்த பெர்ஸ்பெக்டிவை மாற்றிட்டீங்கன்னா, பணத்தை நீங்கள் தேடி போக மாட்டீங்க, அதனால் ஈர்க்கப்படுவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது உங்களை ஈர்க்கும். பணம் பற்றாக்குறை உள்ளவர்களிடத்தில் வந்து சேர்வதில்லை, பணம் ஈர்க்கிறவர்களை வந்து சேர்க்கிறது. ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்க? ஆமென். பற்றாக்குறை உள்ளவர்கள் எல்லாம் ஊரெல்லாம் இருக்காங்க, கோடியான ஜனங்கள் இருக்காங்க. பற்றாக்குறை உள்ளவர்களை பணம் ஈர்க்காது, சரியான மனப்பான்மை உள்ளவர்களை பணம் ஈர்க்கும். ஆமென். அல்லேலூயா. அப்ப பற்றாக்குறை பெருசல்ல, மனப்பான்மை மாற்றுவதுதான் ரொம்ப முக்கியமா இருக்குது. அடுத்த வசனம் பாருங்க, அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்பட மாட்டான். சொல்லுங்க, அசைக்கப்படாது இருப்பான். சொல்லுங்க, நீதிமான் அசைக்கப்படாது இருப்பான். ஓ லார்ட். அதுக்கப்புறம் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். நித்திய கீர்த்தி, அழியாத புகழ், அழியாத பேர், புகழ். இன்னைக்கும் ஆபிரகாம் பேசுறோம், நீதிமான் அழியாத பேர். இதுதான் உங்க தலையெழுத்து, ஏன் தலையெழுத்து. ஆமென். இதை தான் பேசணும். அடுத்த வசனம் சொல்லுது, துர்ச்செய்தி கேட்கிறதுனால் அவன் பயப்படான், கர்த்தரை நம்பி அவன் இருதயம் திடனாய் இருக்கும். இவன் தான் நீதிமான். இருதயத்தை கர்த்தர் மேல வைப்பான், துர்ச்செய்தியின் மேல வைக்க மாட்டான். என்ன துர்ச்செய்தி? ஏதாவது கேட்டு வந்தீங்களா? ஏதோ சில துர்ச்செய்தியா, அவ்வளவுதான் முடிஞ்சிடும் போல. எல்லாம் கேட்க நம்முடைய மனசு அப்படி கடினமாதா? கர்த்தர் சொல்றாரு, இல்ல, உன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். காரியத்தை கர்த்தர் மாற்ற. நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கை வைங்க, அவர் காரியத்தை மாத்திட்டு இருப்பார். நீங்க அவரை சார்ந்துங்க, அவர் போய் வேலை செஞ்சுட்டு இருப்பார். நீங்க அவரோட பிரசனத்தில் இருங்க, தூதனை கர்த்தர் அனுப்புவார், அவன் சரி பண்ணிட்டு இருப்பான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் நானும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நம்முடைய ப்ராப்ளத்தை சரி பண்ணல, நீங்க நானும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய தேவனை தேட, தேவனுடைய ராஜ்யத்தை தேட, தேவனுடைய பிரசனத்திற்குள்ளே போக. இதுல கரெக்ட் பண்ணீங்கன்னா கர்த்தர் அதை கரெக்ட் பண்ணுவார், அதை ஈர்க்கிற மாதிரி மாற்றுவார். அவன் வந்து காலில் விழுவான், அவன் வந்து அள்ளி கொண்டு வந்து போட்டு போயிடுவான். உங்க பணத்தை எவனும் வச்சிருக்கவே முடியாது. அவன் கொண்டு வந்து கொடுத்துட்டு, ஐயோ இது இருந்ததுனால என் வாழ்க்கையில சாபம், இதை நீங்க வச்சுக்கங்க, உங்ககிட்ட கொடுத்தா தான் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஓபேத்-ஏதோமுடைய வீட்டில் தேவனுடைய பெட்டி இருந்தது, அதனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படி மாற்றுவார். அவன் இருதயம் உறுதியாக இருக்கும், அவன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காண மட்டும் பயப்படாது இருப்பான். அவன் எப்படிப்பட்டவன்? வாரி இறைக்கிறவன், ஏழைகளுக்கு கொடுக்கிறவன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீதிமான் அவன் தான். இல்லைங்க, நான் நீதிமான் தான் சார், நானே ஏழையா இருக்கேனே. இதை சூழ்நிலை வச்சு உங்களை இடப்படாதீங்க. நீதிமான்ற பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களை பாருங்க. வாரி இறைங்க, ஏழைகளுக்கு கொடுங்க. பைபிள் சொல்லுது, அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். மகிமையாய் உயர்த்தப்படும். கடைசியா துன்மார்க்கன் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கொண்டு கரைந்து போவான். துன்மார்க்கனுடைய ஆசை அழியும், நீதிமானுடைய ஆசை நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
தலை கவச்சு என் ஆசை நிறைவேறும். சொல்லுங்க, என் ஆசை நிறைவேறும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? என் ஆசை நிறைவேறும். எல்லாரும் எழுதி நிற்போம். கொஞ்சம் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த பெர்ஸ்பெக்டிவை மாற்றுங்க, இந்த மனப்பான்மை மாற்றுங்க. இல்லாதவன் போல, ஒன்றுமே இல்லாத ஆள் போல, வருமானம் இல்லாதது போல, பணம் இல்லாதது போல சூழ்நிலையை வச்சு உங்களுடைய ஆட்டிடியூடை மாற்றாதீங்க. உங்கள் ஆட்டிடியூடை வச்சு சூழ்நிலையை மாற்றுங்க. உங்களுடைய மனப்பான்மையை வச்சு சூழ்நிலையை மாற்றுங்க. ஓ ஜீசஸ், நான் இப்படி இருப்பதான் எனக்கு தகுதி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆமேன். ஹல்லேலூயா. நம்ம வந்து இந்த நாடகம் ஆடுறது இல்லை, நடிக்கிறது இல்லை. எல்லாம் இருக்கிறவங்க போல நமக்குன்னு கர்த்தர் கொடுத்த பொசிஷனை நாம் கனம் பண்ணுகிறோம், ரெஸ்பெக்ட் பண்ணுகிறோம். அதை வேல்யூ பண்ணுங்க. நீதிமான், கடவுளுடைய பிள்ளை, அதை வேல்யூ பண்ணுங்க. எனக்கு என் பாக்கெட்டில் பணம் இல்லை, அக்கௌண்ட்டில் பணம் இல்லை, எங்கேயுமே பணம் இல்லைன்னா கூட அதுக்காக நீங்கள் இல்லாதவன் போல நடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இல்லாதவன் போல வாழ்கிறதா நடிப்பது. நீங்கள் தேவனுடைய பிள்ளை போல வாழுங்க. தேவனுடைய பிள்ளை, நீதிமான் என்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களை பாருங்கள். அப்படியே பேசுங்க, அப்படியே நடங்க. நான் சொல்கிறேன், ஒருவேளை கொஞ்ச நாள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்து குமிய ஆரம்பிக்கும். ஏன்னா உங்கள் பொசிஷனில் நீங்கள் நிற்க ஆரம்பிக்கிறீங்க. உங்களை நீங்கள் பிக்சரைஸ் பண்ணியிருக்கிற விதமே மாறுது. நீங்கள் வாரி இறைக்கிறவங்க, ஏழைகளுக்கு கொடுக்குறவங்க, கர்த்தரால் நீங்கள் பெருகுகிறவர்கள். கர்த்தர் உங்கள் பின்னால் நிற்கிறாரு. பரலோக ராஜ்யம் உங்கள் பின்னால் நிற்குது. சூழ்நிலையும் பிரச்சனையும் வச்சு உங்களை இடப்படாதீங்க. சிலர்லாம் பாருங்கள் அழுக்காவே இருப்பாங்க. என்ன பாருங்கள், சிலர்லாம் அழுக்காவே இருப்பாங்க. ட்ரெஸ்ஸை ஒரு அயன் பண்ணி, அயன் பண்ணி போடுறதுக்கு என்ன 10 லட்சமாக தேவை? ஜெரமேல் எப்போவுமே அயன் பண்ணி வருவார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அயன் பண்ணி போடுறதுக்கு என்ன வேணுங்க? 10 லட்சம் வேணுமா? 10 கோடி வேணுமா? அதுக்கு நல்ல மனப்பான்மை தேவை. என்ன வேணும்? நல்ல மனப்பான்மை வேணும். சொல்லுங்கள், நல்ல மனப்பான்மை, நல்ல எண்ணம், நல்ல அந்த மெச்சூரான மைண்டு வேணும். நல்லா அயன் பண்ணி போடுங்க, நல்லா நீட்டாக இன் பண்ணுங்க. என்ன செய்யணும்? இன் பண்ணுறதுக்கு என்ன வேணும்? நீங்கள் கோடி சொல்கிறா இருக்கணுமா? இல்லை, நல்லா நீட்டாக இன் பண்ணுங்க. ஒரு ஷூவை போடுங்க, உங்கள் நிலைமையை மாற்றுங்க. இது இப்படி மாறுறதுக்கு காரணம் உங்கள் வீட்டு அக்கௌண்ட்டில் பணம் வந்துருச்சுன்றது இல்லை. இப்படி மாறுறதுக்கு காரணம் உங்கள் மைண்டு மெச்சூர் ஆயிடுச்சு. பைபிள் சொல்லுது, அந்த லேகியோன் ஆவி பிடிச்சவன் லேகியோன் ஆவியை ஓட்டிட்டார் இயேசு. ஓட்டின உடனே பைபிள் சொல்லுது, அவன் நல்ல வஸ்திரம் தரித்தவனாய் தேவனுக்கு முன்பாக உட்கார்ந்து இருந்தான். நல்லா ட்ரெஸ் பண்ணா கூட மைண்டு மாறணும். நல்ல அழகாகணும் கூட நல்ல மைண்டு மாற வேண்டும். நான் சொல்றேன், உங்களுடைய உள்ளத்தை, மனதை கரெக்டாக டியூன் பண்ணீங்கன்னா எல்லாத்தையும் ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. யோ அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்த ஆளு சார் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிப்பேன். எப்படி மாறுனுச்சு? அக்கௌண்ட்டில் பணம் இருந்துச்சா? இல்லைங்க, அதெல்லாம் மேட்டர் இல்லை. இந்த பணத்தையே ஃபோக்கஸ் பண்ணாங்க, ப்ராப்ளத்தையே ஃபோக்கஸ் பண்ணாங்க, பிரச்சனையே ஃபோக்கஸ் பண்ணாங்க. உங்களுக்குள்ளே தானே இருக்குது, உங்கள் ப்ராப்ளம் உங்களுக்கு தானே தெரியும். அது எல்லாத்தையும் கீழே போட்டு உட்கார வச்சுட்டு நல்லா டிப் டாப்பாக பணத்தை ஈர்ங்க. மக்களை ஈர்க்க கற்றுக்கொள்ளுங்க, ஆசீர்வாதங்களை ஈர்க்க கற்றுக்கொள்ளுங்க. உங்கள் பாதத்தில் வந்து எல்லாம் சேரும். ஆமேன். அழுக்காக இருக்காதீங்க. ரொம்ப ரொம்ப இல்லைங்க, நான் இப்படி இருக்கு, என் நிலைமை இப்படி இருக்கு, நான் இப்படி தானேங்க இருக்கணும் அப்படின்னு நினைக்க. நீங்கள் அந்த நிலைமை இருந்தால் நீங்கள் இப்படி தான் இருக்கணுமா? இல்லை, அந்த நிலைமையை மாற்றுற ஆளா உங்கள் மைண்டை மாற்றுங்க, உங்கள் ஹார்ட்டை மாற்றுங்க, உங்கள் சூழ்நிலையை மாற்றுங்க. கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிக்கும். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஓ ராபா ஷே காலா ராபோ, இல்லைன்ற பேச்சை நிறுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. வாரி இறைக்கிற அளவுக்கு, ஏழைகளுக்கு கொடுக்கிற அளவுக்கு உங்கள் கொம்ப கர்த்தர் உயர்த்துவார். நான் சொல்றேன், கோடீஸ்வரா இருங்க. மனதில் கோடீஸ்வரா இருங்க. பெரிய கோடியான பணத்தை வச்சுக்கிட்டு கர்த்தருக்காக, ராஜ்யத்துக்காக காணிக்க தசமாம் கொடுக்க முடியாத ஆளா இருந்தீங்கன்னா உங்களை போல ஏழை யாருமே கிடையாது. உங்களை போல தரித்திரன் யாருமே கிடையாது. நிறைய வச்சிருக்கிறீங்களோ இல்லையோ, கர்த்தருக்காக கொடுக்கிறவங்களா, ஏழைகளுக்காக விதைக்கிறவங்களா, சூழ்நிலைகளை ஜெயிக்கிறவர்களாக மாறுங்கள். ரோபோ சந்தா ரபா கபா லபா ரபா லபா. நான் சொல்ல, உங்க மைண்டை கர்த்தர் ஆரோக்கியமாக்குகிறார். உங்களுடைய உள்ளான மனிதனை கர்த்தர் இன்றைக்கு ஆரோக்கியமாக்குகிறார். உங்க பெர்ஸ்பெக்டிவை கர்த்தர் மாற்றுகிறார். உங்க சூழ்நிலையை வச்சு இல்ல, தேவனுடைய வார்த்தையை வச்சு உங்களுடைய நிலைமையை கர்த்தர் பார்க்க செய்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற செய்கிறார். நான் சொல்றேன், உங்க காற்று அடங்கி போகும், உங்களுடைய கடல் கொந்தளிப்பு நின்றுவிடும், உங்களுடைய பற்றாக்குறை நீங்கிவிடும். மனப்பான்மை மாறும்போது ஆசீர்வாதங்கள் பெருக ஆரம்பிக்கும். ரோபோ ஷாபா லாதா ராகாபா லகா. கைகளை உயர்த்தி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். கடைசியா 2 நிமிஷம் எல்லாரும் ரேகாபோ ஷாபா லாபா ராபா லாபா. நீதிமான் என்கிற அந்த நிலைமையிலிருந்து எல்லாவற்றையும் அணுக ஆரம்பிங்கள், எல்லாவற்றையும் பார்க்க ஆரம்பிங்கள். நான் சொல்றேன், எல்லாம் மாறுது. ரோபோ ஷாபா லாபா ராபா. உங்களுக்கு வர வேண்டிய பணம் வருது, மனுஷ தயவு வருது,
நீங்க உங்க பொசிஷன்ல நிக்க வச்சிட்டீங்கன்னா எல்லாம் உங்க காலில் வந்து விழும். எல்லாம் உங்க காலில் வந்து விழும். நீங்க போய் கெஞ்சி கூத்தாடி மன்னிப்பு கேட்டு காலில் விழுந்து எதுவுமே பண்ண வேண்டி இருக்காது. அது ஆட்டோமேட்டிக்கா உங்க பாதத்தில் வந்து விழும்படி செய்வார். ஏன்னா பெர்ஸ்பெக்டிவ் மாறிடுச்சு. உங்க பொசிஷன்ல நீங்க வந்துட்டீங்க, உங்களை வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ரேகா பாபா பாபா ஷேகா பாபா பாபா ரூஃபோ ஷேகாலா ரபோ தியாராமா ஷே. எஸ் லார்ட் ஜீசஸ், எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய நாம் மையப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் மையப்படுவோம். பிரைஸ் காட்.